திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் அனைத்து பள்ளிகளுக்கு செல்லும் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளுக்கான உபகரணங்கள் காட்சி பொருளாக மாறியுள்ளன. ஓராண்டுக்கு மேலாக ஒப்பந்ததாரருக்கு பணம் வழங்காததால் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டதன் காரணமாக மலைவாழ் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இணையதள வசதி துண்டிக்கப்பட்டால் பள்ளிகளிலிருந்த கம்ப்யூட்டர் உள்ளிட்ட சாதனங்கள் பயன்படுத்த முடியாமல் வெறும் பொருள்களாக மாறியுள்ள காட்சிதான் இது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் வசித்து வரக்கூடிய ஜமுனா மரத்தூர் மலையில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்து வருவதாலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஓராண்டுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் உள்ள 58 பள்ளிகளை தேர்வு செய்தன. இந்த பள்ளிகளில் மாணவர்கள் அன்றாட கல்வித்திறன் மற்றும் கம்ப்யூட்டர் போன்ற பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காகவும் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜமுனா மரத்தூர் மலைப்பகுதியில் உள்ள பாலமரத்தூர், கல்யாணமந்தை, கூட்டாத்தூர், மேல்சிலம்படி, தோப்பூர், புலியூர், வீணாமந்தல், ஊர்கவுண்டனூர் என 50க்கும் மேற்பட்ட அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இணையதள வசதியுடன் கூடிய இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் மலைவாழ் மாணவர்களின் கல்வித்திறனை வளர்த்து வந்தது. ஆசிரியர்கள் பாடம் நடத்துவது மட்டுமின்றி ஒளி வடிவிலான பாடத்திட்டங்களையும் மாணவர்களுக்கு காண்பித்து வந்தனர். இதனால் கடந்த ஆண்டு மாணவர்களின் கல்வித்திறன் சற்று உயர்ந்தது என்றே கூறலாம். மாவட்ட நிர்வாகமும் பள்ளிக்கல்வித்துறையும் பொதுத்துறை நிறுவனமான BSNL-உடன் இணைந்து ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்திற்கு தேவையான இணையதள வசதியை அங்குள்ள ஒப்பந்ததாரர் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. ஜவ்வாது மலையின் மையப்பகுதியாக உள்ள ஜமுனா மரத்தூரிலிருந்து புலியூர், நம்மியப்பட்டு, அமிர்தி வரையில் 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒப்பந்ததாரர் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் செலவு செய்து ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக ஒயர் அமைத்து அடித்து ஒவ்வொரு பள்ளிக்கும் தனித்தனியாக மோடம் வசதி ஏற்படுத்தி வைஃபை அமைத்து இணையதள வசதியை வழங்கி வந்தனர். ஆனால் கடந்த ஓராண்டாக ஒப்புக்கொண்டபடி 9,50,000 ரூபாயை ஒப்பந்ததாரருக்கு வழங்காமல் பள்ளிக்கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த கல்வியாண்டு தொடங்கிய முதல் நாளில் பள்ளிக்கல்வித்துறையை தொடர்பு கொண்டு பணம் வழங்குவது குறித்து எந்த முடிவும் சரியாக கூறாததால் உடனடியாக ஜவ்வாது மலை பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு செல்லும் இணையதள வசதியை முழுமையாக ஒப்பந்ததாரர் துண்டித்து விட்டார். காணொலி காட்சி மூலமா பாடம் நடத்த முடியல, நெட்வொர்க் இல்லை, எமர்ஜென்சிக்கு கூட ஒரு ஃபோன் வர்றதில்ல, அடிப்படை தேவையான மக்களுக்கு வருகை சான்று போடுறதுக்கு கூட ஒரு நெட்வொர்க்கே இல்லை. சுத்தமாக அடிப்படை தேவைகளுக்கு எதுவுமே இருக்காத ஒரு சூழல் இருக்குது. கற்றல் திறன் மட்டும் தான் இருக்குது, தவிர கற்பித்தல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு மூலமாக எளிதில் புரிஞ்சுக்கிறான். ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுக்கு உங்களுடைய தகவலை செலுத்த வேண்டிய அவசியம் வருது. அதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அதை கொஞ்சம் சரி செஞ்சிச்சுருந்தாக்கா கொஞ்சம் நல்லா பசங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வளர்ச்சி அடைறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இணையதள சேவை துண்டிப்பால் கடந்த 2 வார காலமாக மலைவாழ் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படாமல் கணினி உள்ளிட்டவைகள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட நிர்வாகமும் பள்ளிக்கல்வித்துறையும் விரைந்து செயல்பட்டு தங்களுடைய கல்வித்திறனை பாதுகாக்கும் வகையில் உடனடியாக இணையதள வசதி கொண்டு வந்து மீண்டும் ஸ்மார்ட் கிளாஸ் தொடங்க வேண்டும் என்பதே மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வைஃபை கனெக்ஷன் இல்லாததால் எங்களால் படிக்க முடியல. முன்ன கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்தியிருந்தாங்க, இப்போ அது நடத்தலை. எனக்கு நெட் கனெக்ஷன் இல்லை, வைஃபை கிடைக்கல. இங்கிலீஷு, அறிவியல், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி நடத்தினாலும் இங்கிலீஷ்லாம் நல்லா புரிஞ்சது. இப்போ கொஞ்சம் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. வைஃபை இல்லாதனால எங்களால் ஒழுங்காக படிக்க முடியல. ஒய்ஃபை இருக்கும் போதும் சோசியல் சயின்ஸு அதெல்லாம் நல்லா கற்றுந்தாங்க, இப்போ இல்லாதனால முடியல. ஒய்ஃபை இருந்ததுனால ஒழுங்காக இது தெளிவாக புரிஞ்சிச்சு. இப்போ அது இல்லைனால எங்களால் படிக்க முடியல. இப்போ அது இருந்தால் நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்க்குற மாதிரி ஆன்லைன் கிளாஸு அப்படி கம்ப்யூட்டர் கற்றுந்தாங்க. எங்களால் ஒய்ஃபை இல்லாமல் படிக்க முடியல. மாணாக்கர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.